உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். சார் சொல்லுமா. சார் போனஸ் அதிகமா கொடுத்திருக்கீங்க. போனஸ் அதிகமா கொடுத்துட்டோமா? ஆமா சார், பை மிஸ்டேக் அதிகமா கொடுத்திருக்கீங்க போல. நாம இவங்களுக்கு போனஸ் அதிகமா கொடுத்துட்டோமா? 3 வருஷ போனஸுக்கான இன்ட்ரெஸ்டும் சேர்த்து கொடுத்துருக்கோம். கரெக்டா இருக்கு சார். இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கொடுத்திருக்கீங்களா? தேங்க்யூ சார். நாங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தேங்க்யூ so மச். ஓகே தேங்க்யூ சார். நல்ல வேளை எங்க 15% ரிட்டர்ன் வாங்கிடுவாங்களோடு பயந்துட்டேன். சீதாவால நமக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. ஓ ஹலோ, வந்த வரைக்கும் லாபம்னு எடுத்து பஸ்ல போட்டு போயிடாதீங்க. நம்மள சந்தோஷப்படுத்தின பாஸ்க்கு நம்ம சைடுல இருந்து ஏதாவது ஒரு gift பிரசன்ட் பண்ணணும். சோ எல்லாரும் அவங்களோட ஷேரை கொடுங்க. ராம், ஃபர்ஸ்ட் உங்களோட ஷேரை கொடுங்க. கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. ஹே கல்யாண், போன தடவை கூட நீ கொடுக்கல, இப்பயாவது கொடு. என்ன ஆச்சு? என்கிட்ட பணம் இல்ல. ஓ, பர்ஸ் மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா? பரவாயில்ல விடுங்க, நானே கொடுக்கறேன். போனஸ் வந்த பிறகு திருப்பி கொடுத்துருங்க. நான் கணக்கு எழுதி வச்சிருப்பேன், மறக்காம திருப்பி கொடுத்துருங்க. என்னாச்சு, ஏன் தயங்குறீங்க? உங்களுக்கு ஏன் போனஸ் கொடுக்கலன்னு கேக்கலையா? ஒருவேளை மிஸ் பண்ணிருக்கலாம். நீங்க மட்டும் கேட்காம விட்டீங்கன்னா அப்புறம் மறந்து போயிடுவாங்க. கேட்கும் போது இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கேளுங்க. ஓ, இங்க எல்லாருக்கும் போனஸ் கொடுத்துட்டாங்க, ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்கல? ஓ, அன்னைக்கு ஹெலிகாப்டர்ல என்ன கூட்டிட்டு வந்தீங்களே, அதுக்காக கட் பண்ணிட்டாங்களா? ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம்ல. இப்போ நான் தான் உங்களுக்கு பே பண்ணணும். எவ்வளவு பிடிச்சாங்களோ என்னமோ. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. என்ன நீங்க இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் கொடுக்கறேன். போனஸ் வந்ததும் திருப்பி கொடுத்துருங்க. பணம் ஏதாவது தேவைப்படுதா? என்னங்க நீங்க கார்ல வைக்கிற பொம்மை மாதிரி சும்மா தலையாட்டிக்கிட்டே இருக்கீங்க? அது பணம் தேவைதான், ஆனா அத உங்ககிட்ட எப்படி கேக்குறதுன்னு தான். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நீங்க வசதியா இருக்கீங்கன்னு தெரியுதுங்க. என்ன கிண்டல் பண்றீங்களா? என்னம்மா, திரும்பவும் யாருக்காவது போனஸ்ல பிரச்சனையா? இல்ல சார், எல்லாரும் போனஸ் வாங்கிட்டாங்க, ஆனா ஒருத்தர் மட்டும் தவிர. யாருக்கு? என்னங்க இங்க நிக்கிறீங்க, வாங்க. வாங்க. இவருக்கு தான் சார். உங்ககிட்ட கேக்குறதுக்கு அவரு பயப்படுறாரு. என்னப்பா, எங்களை பார்த்தா அவ்வளவு பயமா இருக்கு? ஆமா சார், நான் சொன்னேன்ல அவரு ரொம்ப கஷ்டத்துல இருக்காருன்னு. போனஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஓ இல்லங்க? வாயை திறந்து கேளுங்க. ஆமா சார், போனஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுடா நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கன்னு. சரிம்மா, கொடுக்கறேன். உடனே ஏற்பாடு பண்ண. தேங்க்யூ சார். உன் பேரு என்னப்பா சொன்ன? சொல்லுப்பா. சொல்லுங்க. ராம் சார். உன் பேர் என்னம்மா? சீதா. ஞாபகம் வச்சுக்கிறேன். இப்ப நீங்க போலாம். வாங்க. சூரி, வீட்டுக்கு போனதும் நம்ம 2 பேரையும் ஒண்டுலன்னு ஆக்க போறான் பாரு. பார்க்கலாம்டா, வாய் ஃபுல்லா லட்டு இருக்கிற மாதிரி பேசாம இருக்கான் பாரு. டே அசோக், என் பேரனை இப்படி ஒரு நிலைமையை நான் பார்த்ததே இல்லடா. நல்லா ஜாலியா இருக்குல்ல? என்கிட்ட நேரடியா பேச வேண்டியதை என்கிட்ட பேசாம அவகிட்ட கத்திக்கிட்டு இருக்க.
ஏன் என்கிட்ட பேச உனக்கு தைரியம் இல்லையா? ஹ, நீ இப்படி குடிச்சா மட்டும் உனக்கு தைரியம் வந்துரும் நினைச்சிட்டியா? சாக்கடையை பார்த்து ஒதுங்கிறது ஒன்றும் பயத்தால கிடையாது, அது அசிங்கன்றதுனால. கெட்டதுல இருந்து எப்பவும் தள்ளி இருக்கணும்ன்ற எண்ணத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. என் அத்தை பொண்ணுன்ற உறவும் என் அண்ணன் பொண்டாட்டின்ற மரியாதையும் எப்பவோ செத்து போச்சு. இந்த உண்மை தெரிஞ்சா எங்க அப்பா அவரோட உயிரையே விட்டுருவாரு. ராமுக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கையே விட்டு போயிடும். இத நான் யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறதுக்கு என்னோட சுயநலமும் ஒரு காரணம் தான். இந்த வாழ்க்கை நான் உனக்கு போட்ட பிச்சை. இத்தனை நாளா அமைதியா இருந்த இந்த சத்யா ராம் வந்ததுக்கு அப்புறமா பேச ஆரம்பிச்சிட்டான். முதல்ல இவன் வாயை மூடணும். சீதாம்மா, என் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுத்த சப்பாத்தி ரோல் பிடிச்சிருந்ததா? கொஞ்சம் சும்மா இரு சுரேஷ். சொல்லு சீதாம்மா, பிடிச்சிருந்ததா? அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததா. அப்படி ஒரு சப்பாத்தி ரோல சாப்பிட்டதே இல்லையா? என் ஃப்ரெண்ட நீ தான் அதிகமா மீட் பண்ற. இன்னைக்கு நானே என் ஃப்ரெண்ட கண்டிப்பா மீட் பண்ணனும். இப்பவே வர சொல்லு. இப்பவே வா? ஆமா, இப்பவே தான். அவருக்கு நிறைய வேலை இருக்கும் சொல்லும், பிஸியா இருப்பாரு. வேண்டாம் விடு. ஃப்ரெண்ட கூப்பிட்டா வேலைய விட்டுட்டு உடனே வரணும். அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். இப்ப நீ கால் பண்ணலனா நானே பண்ணிப்பேன். சரி, என்கிட்ட எதுவும் சொல்லாத. என் ஃப்ரெண்ட நான் கண்டிப்பா பார்த்தாகணும். எதுக்குடா கூப்பிட்ட? என்ன சார், 2 பேரும் லிவரை ஸ்பாயில் பண்ண முடிவு பண்ணிட்டீங்களா? அத பார்க்க என்ன வர சொன்னீங்க? லவ்வரே இல்லாதவனுக்கு லிவரை பத்தி என்னடா கவலை? வா வந்து ஜாயின் பண்ணிக்கோ. இங்க பாருடா, தேவதாசா இருந்து கையில பாட்டில் இல்லன்னு வச்சுக்க, இதிகாசத்துக்கு துரோகம் பண்ண மாதிரி. வாடா. ஏய், என்னடா இது? அவனை போய் தேவதாசன்னு சொல்ற? அவனை பாடுறா எவ்வளவு ஃபீல் பண்றான்னு பாத்தியா? என் பேரன் இப்போ தேவதாஸ் இல்லடா. ஓ ஓ, அப்படின்றீங்களா? இல்லையா பின்ன, அதுக்கு தானடா இந்த ட்ரீட். ஆஹா, அப்பனா செலிப்ரேஷன் சூப்பரா இருக்கணும் சொல்லிட்டேன் பாத்துங்க. Okay. டேய், டைம் வேஸ்ட் பண்ணாதடா. வாடா வந்து ஜாயின் பண்ணு. அதான் ஆல்ரெடி நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்களே, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் கிளம்புறேன். என்னாச்சு சீதாம்மா, போன் எடுக்கலையா? நான் தான் சொல்றேன்ல, அவரு ரொம்ப பிஸியா இருப்பாருன்னு. இரு போன் ரிங் ஆகட்டும். டேய், யாருடா? யாரு? ஆபீஸ் கால் தாத்தா. நீங்க பண்ணுங்க, நான் அப்புறம் வரேன். ஆபீஸ் காலா? ஒர்க் காலாமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.